ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் சுமதி ஹோட்டல் போயிருந்தோம். இங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கரூரில் இருக்க ஜவஹர் பஜாரில் பேக் வாங்கலாம், ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுல்ல, அதுக்காக சன்பேக்ஸில் பேக் வாங்கலான்னு சொல்லியிருந்தாரு. சரி, நாங்கள் இப்போ சுமதி ஹோட்டலில் தான் இருக்கோம். உங்கள் சீட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, அதனால் ஏசி ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சான். சரி, அங்கேயே போகலாம் அப்படின்னு நாங்கள் அங்கேயே போயிட்டோம். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மினி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் டேடி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தார். மினி மீல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, தயிர் சாதம் இருக்கும், தக்காளி சாதம் இருக்கும், சாம்பார் சாதம் இருக்கும். இதுக்கு சைடிஷ் தான் அப்பளம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பட்டாணிலாம் போட்டு ஒரு பொரியல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி கொடுத்துருப்பாங்க, அதுக்காக குருமா கொடுத்துருப்பாங்க. மினி மீல்ஸ் இங்கே ஃபுட்டு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போயுமே கரூர் வந்தால் சுமதிக்கு போவோம். இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், இந்த மாதிரி சம்மருக்கு ஜூஸ்லாம் இருந்துச்சு. அதை ஸ்டிக்கராக ஒட்டியிருந்தாங்க ப்ரைஸோட. எங்கள் அம்மா ஒரே ஒரு பாதாம் பால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக இருக்குது. இங்கே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், எங்கள் டேடி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இதை சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த சுமதியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கும், பால்கோவா, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கும், வெஜ் ரோலு இந்த மாதிரிலாம் இருக்கும், காஃபி இதெல்லாமே இங்கே கிடைக்கும், பானிபூரி இந்த மாதிரி இது எல்லா ஐட்டமுமே இங்கே. இப்போ ஹோட்டலை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நேராக நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே தான் சன்பேக்ஸ் இருக்குது. போகிற வழியில் நிறைய கடையெல்லாம் இருந்தது. என்னென்ன கடை இருந்துச்சு அப்படின்னா, ட்ரெஸ் கடை தான் நிறையா இருந்தது. இப்போ நாங்கள் பக்கத்தில் சன்பேக்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். சன்பேக்ஸில் கிட்ஸ்லேருந்து அடல்ட்டு வரையுமே பேக் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பயுமே வாங்கிட்டுருக்கேன். இன்ன வரையும் எனக்கு கிழியாது. இப்படி தான் வெளியே இருந்துச்சு. இங்கே ஸ்கூல் பாக்ஸில் வெரைட்டியாக இருந்துச்சு. லஞ்ச் பேக்கு அதெல்லாமே இருந்துச்சு. ஹேண்ட் பேக்கெல்லாம் என்னால் சரியாக எடுக்க முடியல வீடியோ. அதனால் நான் வாங்கின பேக்கு, ஸ்டேஷ்னரி எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். வெளியே பாருங்கள், கிட்ஸில் அடல்ட் வரையுமே நான் சொன்ன மாதிரி விதவிதமான வெரைட்டியாக பேக் இருந்துச்சு. நான் அங்கே பேக் வாங்கிட்டேன். பில் போடுறதுக்காக நின்றுட்டுருந்தோம். இங்கே செம்ம ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. நிறைய டிஸ்கவுண்ட்டு. ட்ராலிலேருந்து நம்ம டூர் போகிற ட்ராவலிங் பேக்கு எல்லா பேக்குமே அவைலபிளாக இருந்துச்சு. ட்ராலிலாம் வெறும் 1500 ஸ்டார்ட் ஆகுது. இதில் கம்பெனிலாம் நிறையா இருந்துச்சு. அமெரிக்கன் டூரிஸ்ட்டு, ஸ்கை பேக், இந்த மாதிரி நிறைய கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரூர் வந்தால் சன்பேக்ஸை விசிட் பண்ணிடுங்க. பாய்.